வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல்ங்க. திமுகவுக்கு எப்படி உதயசூரியன் சின்னம் கிடைச்சது அப்படிங்கறத தான் நான் இப்ப சொல்ல போறேன். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா 50 வருஷங்களுக்கு மேலா, கிட்டத்தட்ட 68 வருஷங்களா ஒரே சின்னத்தை வச்சிருக்கக்கூடிய கட்சி திமுக தாங்க. இந்த திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் எப்படி கிடைச்சது அப்படிங்கறத தான் நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, 50 வருஷங்களுக்கு மேலா 68 வருஷங்களா ஒரே சின்னத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, இந்திய அரசியல் வரலாற்றுல பெரும்பாலான கட்சிகளுக்கு ஆரம்பத்துல அவங்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம் எதுவுமே கடைசி வரைக்கும் இல்லைங்க. அதாவது இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எடுத்துக்காட்ட சொல்ல போனா, காங்கிரஸ்க்கு ஆரம்பத்துல, அகில இந்திய காங்கிரஸ்க்கு ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட சின்னம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரட்டை காளை. அதுக்கப்புறமா இந்திரா காங்கிரஸ், பழைய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சப்போ இந்திரா காங்கிரஸ்க்கு பசுவும் கண்ணும் கொடுத்திருக்காங்க சின்னமா. அதே நேரத்துல பழைய காங்கிரஸ்க்கு கை ராட்டை பெண் அப்படின்ற சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் காங்கிரஸ்க்கு கை சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆரம்பத்துல கதிர் அரிவாள் சுத்தியல் இதுதாங்க சின்னமா ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வலது கம்யூனிஸ்டுக்கு கதிர் அரிவாளும், இடது கம்யூனிஸ்டுக்கு அரிவாள் சுத்தியலும் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆரம்பத்துல இரட்டை இலை இருந்தது. அதுக்கப்புறமா ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படின்னு சொல்லி பிரியும் போது ஜானகி அதிமுகவுக்கு இரட்டை புறாவும், ஜெயலலிதா அதிமுகவுக்கு சேவல் சின்னமும் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. அதே மாதிரி மதிமுக அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆரம்பத்துல அவங்களுக்கு முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. தமாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா 1996ல அவங்களுக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா அது தென்னை மரம் மாறி இருக்கு. இதே மாதிரி பாமக எடுத்துட்டீங்கன்னா ஆரம்பத்துல யானை சின்னம் தான் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா மாயாவதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கட்சிக்கு இந்த சின்னம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டாங்க. அதாவது யானை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டுச்சு. இப்படி எல்லா கட்சிகளுக்குமே ஆரம்பத்துல ஒரு சின்னமும் அதுக்கப்புறமா மற்ற சின்னங்களும் தான் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனா திமுகவுக்கு மட்டும் தான் 68 வருஷமா ஒரே சின்னம் இருக்குங்க, உதயசூரியனா. வாங்க உதயசூரியன் சின்னம் திமுகவுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கறத நான் சொல்றேன். 1949ஆம் வருஷத்துலதான் பெரியார் கிட்ட இருந்து அண்ணா பிரிஞ்சு திமுகவை தொடங்குறாரு. 1956ல திருச்சியில நடந்த 2வது மாநில மாநாட்டுலதான் தேர்தல்ல நிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அப்ப பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1957ஆம் வருஷத்துல தேர்தல்ல போட்டியிட்டு கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல வெற்றி பெறுது திமுக. சுயேட்சையா நின்று வெற்றி பெறாங்க. 1958ஆம் வருஷம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி தான் மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டு உதயசூரியன் சின்னம் திமுகவுக்கு ஒதுக்கப்படுது. அதைத் தொடர்ந்து 1959ல சென்னை மாநகராட்சி தேர்தல்ல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் திமுக போட்டியிடுறது இந்த உதயசூரியன் சின்னத்துலதான். இதுக்கிடையில 1993ல வைகோ திமுகல இருந்து பிரிஞ்சப்போ கட்சியிலையும் சின்னத்திலையும் எனக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஆனா 1994ல கலைஞர் தலைமையில இருக்கக்கூடிய திமுக கட்சி தான் உண்மையான கட்சி, அதற்குத்தான் இந்த சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிடுது. இந்த உதயசூரியன் சின்னம் அப்படின்றது இவ்வளவு பிரபலமானதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டிகளுக்கு எல்லாம் இந்த உதயசூரியன் சின்னம் சென்று சேர்வதற்கு அவர் செய்த செயல்கள் நிறைய. உதயசூரியன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டாருங்க. அந்த நாடகம் அவ்வளவு வெற்றி பெற்றிருந்திருக்கு. அண்ணா ரொம்பவே பாராட்டி இருக்காரு. சரி வாங்க உதயசூரியன் சின்னம் யார்கிட்ட இருந்து யார்கிட்ட வந்தது அப்படின்ற கதையை நான் சொல்றேன். உதயசூரியன் சின்னம் திமுகவுக்கு ஒதுக்கப்படுறதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சரா இருந்த கோவிந்தசாமி படையாச்சி கிட்டதான் இந்த சின்னம் இருந்துச்சுங்க. 1948ஆம் வருஷத்துல பாத்தீங்கன்னா கோவிந்தசாமி படையாச்சி வன்னியர் குல சத்திரியர் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை நடத்திட்டு வந்திருக்காருங்க. அதுக்கப்புறமா 1951ஆம் வருஷத்துல இந்த கட்சி தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியா மாறி இருந்திருக்கு. இதோட தலைவரா யார் இருந்திருக்கா அப்படின்னா ராமசாமி படையாச்சி இருந்திருக்காரு. செயலாளரா யார் இருந்திருக்காங்கன்னா கோவிந்தசாமி படையாச்சி இருந்திருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் 1952ஆம் வருஷத்துல நடந்துச்சுங்க. அந்த தேர்தல்ல இந்த தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி போட்டியிட்டு 15 சட்டமன்ற தொகுதிகளையும் 6 பாராளுமன்ற தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருந்திருக்கு. அப்போ அந்த கட்சியின் சின்னமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவல் சின்னம் இருந்திருக்குங்க. அந்த சின்னத்துல போட்டியிட்டு தான் இவங்க ஜெயிச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல திமுக அரசியல் கட்சியா இல்லைங்க, சமூக இயக்கமா இருந்திருக்கு. இந்த சமூக இயக்கத்துல கோவிந்தசாமி படையாச்சியும் இணைஞ்சு செயல்பட்டு இருந்திருக்காரு. ராமசாமி படையாச்சி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா காமராஜர் கூட சேர்ந்து தேர்தல்ல போட்டியிட்டு அமைச்சர் ஆயிட்டாரு. அவர் அமைச்சரானதும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை கலைச்சிட்டாராம். அந்த நேரத்துல கோவிந்தசாமி படையாச்சி அவர்கள் உருவாக்கினதுதான்
உழவர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி. இந்த கட்சி உருவாறதுக்கும் இந்த கட்சிக்கு ஒரு புதிய சின்னம் கிடைக்கிறதுக்கும் காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அவர் என்ன பண்ணினாரு அப்படின்னா கோவிந்தசாமி படையாச்சி கிட்ட சொல்றாரு, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை என்ன பண்ணிட்டாரு ராமசாமி படையாச்சி கலைச்சிட்டாரு, நீங்க ஒரு புதிய கட்சியையும் உருவாக்குங்க, அந்த கட்சிக்கு புதிய சின்னத்தையும் நீங்க தேர்தல் கமிஷன்ட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கட்சிக்கு ஏற்கனவே இருந்த சின்னம் எதுனா சேவல் சின்னம், அது வேண்டாம் அப்படின்றாரு அறிஞர் அண்ணா. அவருடைய பேச்சை கேட்டு புதிய கட்சியையும் உருவாக்குறாரு, புதிய சின்னத்தையும் தேர்தல் கமிஷன்ட்ட பெறாரு யாரு, கோவிந்தசாமி படையாச்சி அவர்கள். அப்படி கிடைக்க பெற்றதுதான் உதயசூரியன் சின்னம், அதாவது கேட்டு பெற்றார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த நேரத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்ல உழவர் கட்சி சார்பா உதயசூரியன் சின்னத்துல நிறைய பேர் நின்னு வெற்றி பெறாங்கங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அன்பில் தர்மலிங்கமும் அதுல நின்னு ஜெயிக்கிறாரு அண்ணாவின் பரிந்துரையின்படி. அதுக்கப்புறமா தான் 1956 வருஷத்துல திருச்சியில 2வது மாநில திமுக மாநாடு நடைபெறுது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த நேரத்துலதான் இவங்க எல்லாருமே டிசைட் பண்றாங்க தேர்தல்ல போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வாக்கெடுப்பு எல்லாம் நடக்குது. பெரும்பாலானவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா திமுக தேர்தல்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல நிக்கிறாங்க யாரு, திமுக. அதுக்கப்புறமா 1957 வருஷத்துல தேர்தல்ல போட்டியிட்டு கிட்டத்தட்ட 15 இடங்கள்ல வெற்றி பெறுது திமுக. சுயேட்சையா நின்னு வெற்றி பெறாங்க. சின்னம் வேணும்ல, அப்போ அறிஞர் அண்ணா என்ன பண்றாரு அப்படின்னா எங்க கட்சிக்காரங்க ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்துல நின்னு போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க, இந்த உதயசூரியன் சின்னத்துக்கு சொந்தக்காரரான கோவிந்தசாமி படையாச்சியும் எங்கள் கட்சியில தான் இப்போதைக்கு இருக்கிறாரு, ஆகையினால எங்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்கிறாரு, தேர்தல் கமிஷன்ட்ட கேட்கிறாரு. 1958 வருஷம் மார்ச் மாதம் 2ஆம் தேதி தான் மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டு உதயசூரியன் சின்னம் வந்து திமுகவுக்கு ஒதுக்கப்படுது. இப்படி உழவர் கட்சியின் சின்னமான உதயசூரியன் திமுகவுக்கு சின்னமா மாறிச்சு. இதுதாங்க திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் கிடைக்க பெற்ற வரலாறு. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திமுகவுக்கு எப்படி உதயசூரியன் சின்னம் கிடைக்க பெற்றது. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே 68 வருஷமா ஒரே சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைவு செய்யற. மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.